வெல்கம் டு தாஜ் ஹெர்பல்ஸ். இன்னைக்கு நம்ம தாஜ் ஹெர்பல்ஸில் குங்குமாதி சீரம், சாஃப்ரான் சீரம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம டிஎம் வாட்டர் 99 கிராம் எடுத்துக்கிறோம். சாஃப்ரான் 0.50 கிராம் எடுத்துக்கிறோம். ஹைலரோனிக் ஆசிட் 2 கிராம் எடுத்துக்கிறோம். நயாசினமைட் 12 கிராம் 12 கிராம். கிளிசரின் 6 கிராம் 6 கிராம் எடுத்துக்கிறோம். டிஎம் வாட்டர் 99 கிராம் எடுத்து அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ஹீட்டில் வச்சுருவோம். ப்ரெசர்வேட்டிவ் வந்து ஃபீனிக்ஸ் எத்தனால் 1 கிராம் எடுத்துருக்கேன்னா, எசென்ஷியல் ஆயில் வந்து ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். அது ஒரு 0.50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டிஎம் வாட்டரை டபுள் பாயிலிங்கில் வச்சுருந்தேன். இப்போ எடுத்து நம்ம சாஃப்ரானில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஹீட் பண்ணாமையும் அப்படியே பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். சாஃப்ரானோட பெனிஃபிட்ஸ்லாம் அதில் இறங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம டபுள் பாயிலிங்கில் டிஎம் வாட்டரை ஹீட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன், சேர்த்துருக்கேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம அதை ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour வச்சிட்டோம்னா அதோட எக்ஸ்ட்ராக்ட் நல்லபடியாக அதில் இறங்கிரும். எக்ஸ்ட்ராக்ட்லாம் நல்லா இறங்கிரும் அதில். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய மற்ற பொருட்களை சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா எக்ஸ்ட்ராக்ட்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ வந்து ஹைலரோனிக் ஆசிட் 2 கிராம் எடுத்திருக்கேன். கிளிசரின் 6 கிராம், ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நயசினமைடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஹைலரோனிக் ஆசிட், கிளிசரின் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்குவோம். ஹைலரோனிக் ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணி கொடுக்கும், சாஃப்டாக வச்சுக்கும். பிக்மெண்டேஷன் குறைச்சிரும், பிக்மெண்டேஷன் சரி செஞ்சிடும். முகத்தில் இருக்கிற மங்கு சரி செஞ்சிடும், க்யூர் பண்ணும். பிக்மெண்டேஷன் க்யூரிங். ஸ்கின்னை ட்ரையாக விடாமல் பார்த்துக்கும். இப்போ வந்து நம்ம நைசினமைடு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளிசரின் ஹைலரோனிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நைசினமைடு பெனிஃபிட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆயில் கண்ட்ரோல் பண்ணும்.
அதுவும் பிக்மெண்டேஷன் சரி பண்ணும். மங்க சரி பண்ணும். ஸ்கின் பிரைட்டனா வச்சுக்கும். சருமத்த பளபளப்பா வச்சிருக்கும். ஒரே சீரான நிறத்த குடுக்கும். கிளிசரின் வந்து நமக்கு யூஸ் பண்றது மாய்ஸ்சரைசர் குடுக்கும். ஸ்கின்ன ஹைட்ரேட் பண்ணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அத அப்படியே ஃபாயிலிங் பேப்பர் வச்சு கவர் பண்ணி வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுறலாம். 2 ஹவர்ஸ் விட்டுட்டு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறமேட்டு பாருங்க. சீரமோட கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா இருக்கு நமக்கு. தன்மை நமக்கு பாட்டில் ஜார்ல தான் நம்ம பண்ணணும். ஸ்டோர் பண்ணணும். குங்குமப்பூ அள்ளி போட்டாச்சு. தாராளமா போட்டாச்சு குங்குமப்பூ. இப்ப வந்து ஃபீனக்ஸ் எத்தனால் எல்லாம் முடிச்சு லாஸ்ட் ஃபைனலி ஃபீனக்ஸ் எத்தனாலும் ம் ஃபீனக்ஸ் எத்தனால் 1 கிராம் 0.50 கிராம் வந்து ஸ்ட்ராபெர்ரி எசென்ஷியல் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்றேன். நல்லா இருக்கு கன்சிஸ்டன்சி. கரெக்ட்டா இருக்கு. உங்க டைம் வேஸ்ட் ஆயிரும்னு ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன். இப்ப நம்ம பாட்டில் ஜார நம்ம நல்லா சானிடைஸ் பண்ணி ஐசோப்ரோஃபைல் வச்சு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எல்லா பொருட்களையுமே பண்ணிடணும். யூஸ் பண்ற டேபிள் மொதற்கொண்டு ஐசோப்ரோஃபைல் வச்சு நல்லா கிளீன் பண்ணி தொடச்சு எடுத்துட்டு, நம்ம அதுக்கப்புறம் ப்ராடக்ட் செய்ய ஆரம்பிக்கணும். பாட்டில நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டோம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் அத ஃபில்டர் பண்ண வேண்டியதுதான். ஓஸ். நல்ல வேலை கொட்டாம பிடிச்சாச்சு. சாஃப்ரான் பெனிஃபிட்ஸ் பத்தி உங்களுக்கே தெரியும். குங்குமாதி சீரம், குங்குமாதி தைலம் எல்லாமே குங்குமாதி தான். நெறைய நெறைய பார்க்க முடியுது குங்குமாதி. ஆனா அதோட பெனிஃபிட்ஸ் அப்படி குங்குமப்பூல உள்ள பெனிஃபிட்ஸ் அந்த அளவுக்கு நமக்கு ஸ்கின்க்கு நல்லது பண்ணும். சாஃப்ரான் ஸ்கின் க்ளோயிங் குடுக்கும். ஆன்டி ஏஜிங் இருக்கு. நல்லபடியா நம்ம சீரம் செஞ்சு முடிச்சுட்டு, பாட்டில்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. ஆ இது என்னோடது ஓன் யூஸ்க்குன்னா நான்
பிளாஸ்டிக் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நீங்க கண்டிப்பா சேல்ஸ்க்குன்னா, நம்ம ஆம்பர் ஆம்பர் பாட்டில்ல தான் ஸ்டோர் பண்ணணும். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ ஸோ மச்.